இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னிவாடி ராஜகாளி அம்மனை இந்த வருடத்தில் நீங்கள் நேரம் கிடைக்கும் போது போய் வணங்கும் பொழுது அதிரடியான பலன்கள் கைகூடாக வந்து நீங்கள் காணலாம். நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் மகா கணபதியே நமக. இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் கமெண்ட் செய்பவர்களுக்கு இந்த நொடியிலிருந்தே ஒரு நல்வாழ்க்கைக்கான மாற்றம் உதயமாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ விநாயகருக்கு 21 சுத்து சுற்றி சிதறுகாய் உடைக்கக்கூடிய மகரம் வெற்றி வாழ்க்கையில் மிக சிறப்பாக, அதாவது இடையில வந்து ஒரு பிரேக்கே இல்லாமல் பைபாஸில் போகிற மாதிரி சிறப்பாக பயணிக்கலாம். உடல் ஆரோக்கியம் கவனம், பணம் கொடுக்கல் வாங்கல. ஏன்னா ராகு 2லையும் 8ல் இன்னும் கேது இருக்காங்க டிசம்பர் வரைக்கும். அதில் மட்டும் ஒரு அறியாத தெரியாத விஷயங்களை ஒரு அந்நியர்களை வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு ஆசை வார்த்தை காட்டுறவங்கள நம்பி அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏமாந்து போகாமல் மற்றபடியாக ஒரு விழிப்புணர்வாக ஒரு அதிகவனமாக ஒரு சொல்ல ஒரு செயலை பார்த்து முடிவெடுத்து, அப்படி இல்லை ஒரு டவுட் இருந்தால் பெரியவருடைய ஆலோசனை எல்லாருமே கேட்கணும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், குழந்தைகளாக இருந்தால் அப்பா அம்மா, உங்களுடைய டீச்சர்ஸு, வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். 60 வயது மேலே போயிடுச்சுன்னா பெருசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வேணாம். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போயிடும். பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுக்கறது, செய்கிறது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது, உங்களுக்கு கையில் ஒரு வருமானம் வர்றது, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் உணவு பழக்க வழக்கத்தையும் முறைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையும் வந்து சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். மகர ராசியில் இருக்கக்கூடிய 1 வயது குழந்தையிலிருந்து 90 வயது குழந்தை வரைக்கும் ஜூன் வந்து உங்களுக்கு வந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடித்து தூள் கலப்புங்க, அட்டகாசமாக பயணிக்கலாம். நிறைய சேரிட்டி தான தர்மம் செய்யும்பொழுது 3ல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சிறப்பான பலன்களை தந்து உங்களை வந்து வெற்றி நடை வீர நடை போடு வைப்பார். மகரம் மகத்தான மாற்றம், சிகரத்தை நிச்சயம் தொடும், பத்திரமாத்து தங்கமாய் ஜொலிக்கும். மகர ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.